நான் தான் உங்கள் 2K கேமிங் பார்ட்னர் பேசுகிறேன். எனக்கு 10 வயசு இருக்கும்போது சென்னையில் நான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தேன். அது ஒரு காம்பவுண்ட் வீடு. எங்கள் வீடு பக்கத்து வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் புதுசாக குடி வந்தாங்க. நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அவங்களுக்குள்ள ஒரே சண்டையாக தான் இருக்கும். ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்டை போட்டு ரொம்ப அடிப்பாங்க. அந்த அண்ணன் திக்குவாய் வேற ரொம்ப பாவமாக இருக்கும். தீபாவளி ஃபெஸ்டிவல் வேற வந்துச்சு. அந்த டைமில் எங்கள் அப்பா எனக்கு நிறைய பட்டாசு நிறைய வாங்கி தந்தாங்க. ஆனால் ராக்கெட் மட்டும் வாங்கி தர மாட்டாங்க. ஏன்னா ராக்கெட் அந்த காம்பவுண்டுக்குள்ளே விட்டால் ஏத்தாப்புல உள்ள குடிசை இருந்தாட்டி எரிஞ்சிருமோன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா ராக்கெட் மட்டும் எனக்கு வாங்கி தர மாட்டாங்க. எங்கள் வீடு பக்கத்து வீட்டு அண்ணன் அந்த அக்கா இல்லாத டைம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வானவெடியை எங்கள் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே வச்சு வெடிச்சாங்க. திடீர்னு என்னாச்சுன்னா ஏத்தாப்புல உள்ள குடிசையில் பட்டு அது குடிசை வந்து ரேஷன் கடையாக இருந்துச்சு. ஏத்தாப்புல உள்ள குடிசையில் பட்டு அது எரிய ஆரம்பிச்சிட்டு எரிஞ்சதும் டக்குன்னு எங்கள் வீட்டு ஹவுஸ் ஓனர் வந்து இது யார் வெடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ வந்து அந்த அண்ணன் வந்து பேசாமல் இருந்தாங்க. நான் தாமா வெடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் ஆண்டிட்ட சொல்லிட்டேன். அந்த அண்ணனை நான் காட்டி கொடுக்கல. ஹவுஸ் ஓனர் என்ன செவிட்லேயே ஒரு அடி பலார்னு கொடுத்தாங்க. ஆனால் அந்த அண்ணன் பாவம் இல்லை, பாவம்னு சொல்லிட்டு அந்த அண்ணனை சேவ் பண்ணேன். அப்புறம் பார்த்தா எங்கள் அப்பா கிட்ட எங்கள் ஹவுஸ் ஓனர் மாட்டி விட்டாங்க. குடிசையே நான் தான் ராக்கெட் விட்டு எரிச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்னை செம்ம அடி அடித்தாங்க. இதே மாதிரி என் லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு.